முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறோம். தாவேக்கா அனுபவிக்க வேண்டிய பதவிகளில் திமுக உள்ள நுழைஞ்சிட்டான். நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், நீதித்துறையில் தாவேக்கா அனுபவிக்க வேண்டிய பதவியில் கூட இவன் உள்ளே போயிட்டான். மிகப்பெரிய சதித்திட்டம் நடக்குது சொல்லிட்டேன். எப்படி அப்படின்னு விளக்கமாக சொல். அதாவது அட்வொகேட் ஜெனரல், தலைமை வழக்கறிஞர், அரசின் தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல்னு ஒரு பெரிய பதவி இருக்குது. அதுக்கு இப்போ விஜய் முதல்வராக பதவியேற்ற உடனே ஒருத்தரை போட்டிருக்கார். அதாவது விஜய நாராயணன் அவரை அட்வொகேட் ஜெனரலாக விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே போட்டிருக்கார். தலைமை வழக்கறிஞர், அரசின் தலைமை வழக்கறிஞர். அரசாங்க சம்பந்தப்பட்ட அத்தனை வழக்குகளையும் அவர் தான் நடத்துவார். ரொம்ப முக்கியமான பதவி. அதில் யாரை போடுவாங்க தெரியுமா? திமுகலாம் இருக்கும்போது அவங்க கட்சியில் முக்கியமான ஆளுங்களை தான் போட்டாங்க. விடுதலைன்னெல்லாம் ஒருத்தரை போட்டாங்க, பக்கா திமுகக்கார். அதிமுக இருக்கும்போது நவநீத கிருஷ்ணன், அதிமுக எம்பி, அவரை போட்டாங்க. ஆனால் விஜய் கட்சி சமீபத்தில் வந்ததுனால அதில் பெரிய வழக்கறிஞர்கள் இல்லைன்னு இந்த விஜய் நாராயணன் ஒருத்தரை போட்டாங்க. சரி, அவர் போட்டாங்கல்ல, அவர் என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் என்ன பண்ணணும், தாவேக்காவுக்கு ஆதரவான வழக்கறிஞர்களாக பார்த்து பெரிய பெரிய பதவியில் போடணும். அங்கே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. எப்படின்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திமுக இருக்கும்போது திமுகவில் பிரபலமாக இருந்தவங்களை தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக போடுவாங்க. அதிமுகவில் பிரபலமாக இருந்தவங்களை தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக போடுவாங்க. நியாயமாக தாவேக்காவில் பிரபலமாக இருந்த வழக்கறிஞர்கள் யாரையாச்சும் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக போடணும். அப்படி முடியலைன்னா கூட திமுககாரனை போட்டக்கூடாதுங்க, திமுககாரனை போட்டக்கூடாது. ஆனால் இந்த விஜய நாராயணன் வந்ததுக்கப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக பக்கா திமுககாரனை போட்டிருக்காங்க. ஜான் சத்யன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஜான் சத்யன் யார் தெரியுமா? திமுகவின் பிரபல வழக்கறிஞர் அங்கே உள்ளே இருக்கார். அவருடைய நெருங்கிய நண்பர், திமுகவின் அனுதாபி ஜான் சத்யன். அந்த திமுககாரர் ஜான் சத்யனை இந்த விஜய நாராயணன் அட்வொகேட் ஜெனரல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக போட்டிருக்கார். அப்போ அரசு சம்பந்தப்பட்ட அத்தனை வழக்குகள்லையும் இவர் திமுகவுக்கு ஆதரவாக மறைமுகமாக வேலை செய்து தாவேக்காவிற்கு சட்ட ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குவார். இந்த அட்வொகேட் ஜெனரல் இன்னும் நிறைய பதவிகள் போடணும். அந்த பதவிகளில் திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக வழக்கறிஞர்கள் திமுக வழக்கறிஞர்கள் தான் போடுவாங்க. இந்த அட்வொகேட் ஜெனரல் தாவேக்கா வக்கீல்களுக்கு தான் முக்கியமான பதவியை கொடுக்கணும்.